எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி முதல் இந்தியா இங்கிலாந்து இடையில் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற உள்ளதுடன் இங்கிலாந்து மண்ணில் நடைபெறும் இந்த டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ தேர்வு செய்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கேப்டன் ரோஹித் சர்மா, KL ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகியோர் ஓபனர்கள் இடங்களில் இருப்பார்கள் எனவும், ரோஹித் சர்மா சொதப்பும் பட்சத்தில் KL ராகுல் மாற்று ஓபனராக விளையாடுவார் என்றும், இல்லையென்றால் மிடில் வரிசையில் செயற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் சுப்மன் கில், விராட் கோலி, கருண் நாயர், சாய் சுதர்சன், நிதிஷ் ரெட்டி, ரிஷப் பந்த் மற்றும் துருவ் ஜரோல் ஆகியோர் மிடில் வரிசையில் இடம்பெற வாய்ப்புள்ளது. அண்மை காலமாக முரட்டு பார்மில் கருண் நாயர் உள்ளதால் சர்ஃபராஸ் கானை நீக்கிவிட்டு கருண் நாயரை அணிக்குள் கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதேவேளை வாஷிங்டன் சுந்தர் டெஸ்டில் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதால் அக்ஷர் பட்டேலை நீக்கி சுந்தரை சேர்க்க முடிவு செய்துள்ளதுடன் ரவீந்திர ஜடேஜா, சர்துல் தாகூர் ஆகியோர் ஆல் ரவுண்டர்களாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அத்துடன் ஹர்திக் பாண்டியா இன்னமும் முழு பிட்னஸுடன் இல்லை என்பதால் அவருக்கு இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. பந்து வீச்சாளர்கள் வரிசையில் முகமது ஷமி தற்போது முழு பிட்னஸுடன் இருப்பதால் பும்ராவுடன் இணைந்து பந்து வீசுவார் என்றும், 3வது வேகப்பந்து வீச்சாளர் இடங்களுக்கு முகமது ஷமி, ஆகாஷீப், ஹர்ஷித் ராணா ஆகியோர் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய உத்தேச அணியில் ரோஹித் சர்மா, KL ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், விராட் கோலி, கருண் நாயர், சாய் சுதர்சன், நிதிஷ் ரெட்டி, ரிஷப் பந்த், துருவ் ஜரோல், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஷர்துல் தாகூர், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, முகமது சிராஜ், ஆகாஷ்தீப், ஹர்ஷித் ராணா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதில் ரோஹித் சர்மா கேப்டனாகவும், ஜஸ்பிரீத் பும்ரா துணை கேப்டனாகவும் செயற்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.